முன்னாள் எம்பி சுவாதிலிங்கம் மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதி. அமெரிக்க நிதி நிறுத்தம், ஐக்கிய நாடுகளின் இலங்கை திட்டங்கள் பாதிப்பு. நாட்டில் இரு மாகாணங்களுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. ரவிகரன் எம்பியால் கடற்தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பில் ஒத்திவைப்பு பிரேரணை முன்வைப்பு. அனுர அரசாங்கத்தில் தவறாக பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டம், அம்பிகா சற்குணநாதன். யாழ் தேவி தொடருந்து மீது தாக்குதல், 3 கைது. தமிழர்கள் அனுர அரசிடம் எதிர்பார்க்க முடியாது, அடித்து கூறும் ஸ்ரீதரன். உள்ளூராட்சி மன்ற தேர்தல், ரணில் வகுக்கும் வியூகம். படுகொலைகளின் எதிரொலி, இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர்களுக்கு பேரிடி. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னதாக சுகவீனம் காரணமாக அவர் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அமெரிக்காவின் வெளிநாட்டு உதவிகள் நிறுத்தப்பட்டிருப்பது இலங்கையில் பல முக்கியமான திட்டங்களை பாதித்துள்ளது. அவற்றில் உணவு பாதுகாப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள், ஜனநாயக நிர்வாகம், ஊழல் எதிர்ப்பு, எல்லை பாதுகாப்பு உட்பட்டவையும் அடங்கும் என இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அண்ட்ரே பிரெஞ்ச் தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் சிவில் சமூகம், தனியார் துறை மற்றும் மேம்பாட்டு கூட்டாளர்களின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரை அமெரிக்க உதவி அதன் ஆண்டு ஒதுக்கீட்டில் சுமார் 12% பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என பிரான்ச் தெரிவித்துள்ளார். இந்த மாத ஆரம்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது நாடு ஐக்கிய நாடுகள் சபையின் அமெரிக்க நிதி மற்றும் ஈடுபாடு குறித்த பொதுவான மதிப்பாய்வை மேற்கொள்ளும் என அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் அதிக குற்றங்கள் நிகழும் மாகாணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த மாகாணங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டு இதுவரை 17 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், 5 கத்திக்குத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் 57 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள், அவற்றுக்கு சுமார் 1400 பேர் உதவியாளர்களாக செயற்படுவதாக புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தப்பட்ட விசாரணைகளில் 13 T56 ரக துப்பாக்கிகள், 15 ரிவால்வர்கள், 21 கைத்துப்பாக்கிகள், 75 12 போர் துப்பாக்கிகள், 7 ரிப்பீட்டர்கள், 805 உள்ளூர் துப்பாக்கிகள் மற்றும் பிற துப்பாக்கிகள் 4 போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதாக பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை இயக்குவதற்கு இலங்கை துறைமுக ஆணையத்துடன் கூட்டு சேர முக்கிய கப்பல் நிறுவனங்கள் ஆர்வம் தெரிவித்துள்ளன. ஆனால் இந்தியாவின் அதானி நடாத்தும் மேற்கு கொள்கலன் முனையத்துடனான ஒப்பந்தம் இதற்கு தடையாக உள்ளதாக ஆங்கில ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் திகதியில் இருந்து 7 ஆண்டுகளுக்கு அல்லது துறைமுகத்தின் மொத்த செயல்திறன் தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு 5.5 மில்லியன் அலகுகளை தாண்டும் வரை கொழும்பு துறைமுகத்தில் எந்த ஒரு புதிய வசதிகளையும் இயக்க 3ஆம் தரப்பினரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இலங்கை துறைமுக ஆணையகம் அனுமதியை இந்த ஒப்பந்தம் தடுக்கிறது. இந்த நிலையில் குறித்த ஒப்பந்தத்தின்படி துறைமுக அதிகார சபையும் அரசாங்கமும் கிழக்கு கொள்கலன் முனையத்தை இயக்க முடியும் என்ற அனுமதி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு விவகாரங்களுக்கான குழுவின் உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தமது தலைமையின் கீழ் இந்த பெயர்களை அறிவித்துள்ளார். இதில் பிரதமர் ஹருணி அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா, சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கசன நாணயக்கார, பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் நிகால் அபேசிங்க ஆகியோர் அடங்குகின்றனர். வடக்கு மாகாண கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை தடுத்து கடற்றொழிலாளர்களை நிம்மதியாக வாழ விடுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். குறித்த பிரேரணை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது. குறித்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வழிமொழிந்து கருத்து தெரிவித்தார். அத்துடன் ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான ரொசான் அக்மீமன, ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோரும் இந்த பிரேரணையை முன்வைத்தமைக்கு ரவிகரனுக்கு நன்றி தெரிவித்து ஆதரவாக கருத்து தெரிவித்தனர். அத்துடன் ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேலும் கடற்தொழில் அமைச்சர்
ராமலிங்கம் சந்திரசேகரன் இத்தகைய சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிலளித்தார். சிங்கள பேரினவாதத்தின் பின்னணியில் தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ந்து சிதைக்கப்பட்டு வருவதாக அரசியல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தொடர்ந்து தமிழ் சமூகம் சிதைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய சூழலுக்கு தமிழ் அரசியல் தலைமைகள் தள்ளப்பட்டுள்ளனர். நடைபெற்ற அனைத்து அரசியல் சிக்கல்களுக்கும் பாவ மன்னிப்பு கூறி அவர்கள் தம்மை திருத்திக் கொள்வார்களாக இருந்தால் தமிழ் அரசியல் மீள கட்டியெழுப்பப்படும். அத்தோடு தமிழ் அரசியல் தலைமைகள் திருந்தும் பொறுப்பை தமிழ் ஊடகங்கள் மற்றும் தமிழ் அரசியல் அறிஞர்களும் கையில் எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் அரசியல் களத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள், தமிழ் மக்கள் மீதான அனுரவின் கரிசனை, வரவு செலவு திட்ட விடயங்கள் தொடர்பாகவும், தமிழர்களுக்கான பங்கீடு, தமிழ் மக்களின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பாகவும், பாதாள உலக கும்பலின் பின்னணி என்பனவற்றுக்கு அனுர அரசாங்கம் மெத்தன போக்கை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தொடருந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்ட மூவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது, யாழ்தேவி தொடருந்து நேற்று முன்தினம் யாழ் நோக்கி வரும்போது தொடர் கல்வீச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. மேலும் தொடரூந்தில் பயணித்த நபர் ஒருவர் அரியாலை பகுதியில் வைத்து கல்லெறிவதை தற்செயலாக படம் பிடிக்கும் போது அந்த தாக்குதல் காணொலியாக பதிவாகியுள்ளது. ஏற்கனவே நடத்திய கல்வீச்சு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை சிகிச்சை பெற்றார். இது குறித்து யாழ் தொடரூந்து நிலையத்தினால் முறைப்பாடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த விடயம் யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதன்போது 15 தொடக்கம் 13 வயதுகளுக்குட்பட்ட சிறுவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் ஏற்கனவே சிறு சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் என காவல்துறை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களை பெற்றோர்களின் உதவியுடன் சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழருக்கான தீர்வு திட்டத்தை அரசு தரும் என்று எதிர்பார்க்கவே முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் விவகாரத்தில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் அவரது நிலைப்பாடு தொடர்பில் வினவப்பட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பொறுத்த மட்டில் அரசாங்கம் எமக்கான தீர்வு திட்டத்தை தரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இப்போது நாங்கள் தான் பசியுடன் இருக்கின்றோம், பசியுடன் இருப்பவர்கள்தான் என்ன தேவை என்று கேட்க முடியும். சுமார் 80 வருடங்களாக தமிழர்களாகிய நாம் உரிமை பசியுடன் வாழ்கின்றோம். அந்த உரிமை பசிக்காக நாம் செய்த தியாகங்கள் அளப்பரியவை. அதற்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்திருக்கின்றோம். எனவே எம்முடைய உரிமை போராட்டமும் தமிழ் அரசியல் உரிமைக்காக போராடி மாண்ட உயிர்களின் மீதும் சாம்பல் மேட்டின் மீதும் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இற்றைவரை உரிமைகளுக்காக போராடி வரும் தமிழினத்தின் தேவை மற்றும் கோரிக்கை என்னவென்பதை நாங்கள் தான் வெளிப்படையாக கூற வேண்டும். மாறாக அரசாங்கம் கூறும் வரை நாங்கள் காத்திருக்க முடியாது. இவ்விடயத்தில் நாம் மாத்திரமன்றி தமிழ் தேசியத்தை நேசிக்கும் சகல கட்சிகளும் இணைந்து ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராயா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளிலும் அவ்வப்போது மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதத்தின் பல நாட்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் மழை கிடைக்கும் நாட்களாக அமையும் என்பது மகிழ்ச்சியான செய்தியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் காலநிலை அமைப்பின் பிரகாரம் மார்ச் மாதம் அதிகளவிலான வெப்பநிலை நிலவும் மாதமாகும். இதனால் தான் நமது முன்னோர்கள் பங்குனி மாதம் பாதை வழி போவோரை பார்த்திருக்க பாவம் என கூறுவார்கள். எனினும் இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் கணிசமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே இப்பிரதேச வானிலையில் ஒரு சௌகரியமான வானிலை நிலைமையை உருவாக்கும் அயன இடை ஒருங்கல் வலய செயற்பாட்டினால் தூண்டப்பட்ட மேற்காவை காரணமாக மார்ச் மாதம் அதிகளவான மழை நாட்கள் நிலவ வாய்ப்புண்டு என தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் சிறுபோக எச்சரிக்கை இக்காலத்தில் ஆரம்பிக்கும் என்பதால் மேற்குறிப்பிட்ட மழை நாட்களை கருத்தில் கொள்ளுமாறு விவசாயிகள் வேண்டப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு பொது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது.
கடந்த வாரம் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான கட்சியின் அணுகுமுறை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மற்ற கட்சிகளுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தை நடாத்துவதன் முக்கியத்துவத்தையும் பிரதிநிதிகள் எடுத்துரைத்தனர். நாட்டின் தற்போதைய நிலைமை மற்றும் நாட்டில் உருவாகி வரும் புதிய அரசியல் நிலைமை குறித்து ஊடகங்கள் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க ஒரு சிறப்பு திட்டம் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்துள்ளார். இந்த நிகழ்ச்சி நிரலை திட்டமிடுவதில் தலைமை தாங்குமாறு கட்சியின் தலைவருக்கும் தேசிய அமைப்பாளருக்குமான முன்னாள் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். ஆயுத பயிற்சி பெற்ற பின்னர் சட்டவிரோதமாக இராணுவத்தை விட்டு வெளியேறும் பல நபர்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கொள்ளும் போக்கு அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகுந்தா குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு அத்தகைய நபர்களை கைது செய்வதற்காக அண்மையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஆயுத பயிற்சி பெற்று இராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்றவர்களை மிக குறுகிய காலத்தில் கைது செய்யும் திறன் இராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஊடகவியலாளர்களின் கேள்வியொன்றுக்கு பதிலளித்த பாதுகாப்பு செயலாளர், கடமையில் இருக்கும் இராணுவ வீரர்கள் சிலரும் பொருளாதார நெருக்கடி மற்றும் போதைப்பொருள் பழக்கம் காரணமாக வீரர்கள் குற்றவாளிகளுடன் தொடர்பில் ஈடுபடுவதாக தகவல்கள் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் காலத்தில் அந்த வீரர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகுந்தா மேலும் தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.